அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி தான் வாழணும், அவருடைய ராஜ்யத்திற்கு தான் போகணும். இதற்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் என்று நினைக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அது இருக்கா? இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றோமே, பிள்ளைக்குரிய ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளையானவன் முதல்ல ஸ்தோத்திர பலியிடுவான். அல்லேலூயா. அதை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது ஏசாயாவுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் 21, சங்கீதம் 22:30 அவர் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, அவருடைய பிள்ளை அவரை துதிக்கணும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளையின் வாயில் வேத வசனம் இருக்கணும். அதான் சொன்னல, சினிமா கதை ஓடுது, வேத வசனம் இருக்க வேண்டிய இடத்துல வேற எல்லாமே இன்ட்ரெஸ்டா ஓடிட்டு இருக்கும். ஆமென். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்ப அவருடைய பிள்ளையா இருப்போமா? இல்ல. மூணாவது என்ன அப்படின்னா, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி அவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். என்னாகமம் 23:24 படி அவன் தைரியம் உள்ளவனாக இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்றார், அவருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அடையாளம். நமக்கு தான் பிசாசை கண்டா பயம் வருது, ஸ்தோத்திரமே வராது, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வராது. சினிமா பார்க்கிறதுக்கும் சினிமா கதை கேட்கறதுக்கும் சினிமாக்காரனுடைய பேர் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு நம்மகிட்ட ஞானம் இருக்கு. ஆமென். அவருடைய ஜனத்தினுடைய அடையாளம் இது. துதிக்கிறவன் வேதம் வாயில் இருந்து இடைவிடாமல் கடந்து வரணும். அவருடையவனுடைய வாயில வேதம் இருக்கும். அவருடையவன் அவருக்கு சாட்சியாய் இருப்பான். அவருடையவன் பரிசுத்தமாயிருப்பான். அவருடையவன் தைரியம் உள்ளவராக இருப்பான். இது அடையாளங்க. இந்த அடையாளம் நம்மகிட்ட இருக்கா? இருந்தா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இவ்வளவுதான். அவருடைய பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நாம அவருடைய பிள்ளையா வாழணுமா இல்ல பிசாசுக்கு பிள்ளையா வாழணுமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். வேத புஸ்தகத்துல சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது, ரட்சிப்பு யாவுடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம். நல்ல கேளுங்க. ரட்சிப்பு யாவுடையது, அவருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவருடைய பிள்ளைகிட்ட அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க. பிள்ளைன்னு சொல்றோம்ல, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றேன்ல, அவருடைய பிள்ளைகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு சொல்றத நல்லா எழுதி வச்சுக்கா. இதுல என்னைக்கு உன்கிட்ட குறைவு ஏற்படுதோ அன்னைக்கு நீ அவருடைய பிள்ளை இல்லை. இரண்டாவது ஒரு சம்பவம், சங்கீதங்களுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யா தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், யா தம்முடைய ஜனத்துக்கு தன்னுடைய பிள்ளைக்கு பலன் கொடுப்பார், யா தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா எப்படி? பலன் மாத்திரமல்ல, பலத்தை கொடுத்தா தைரியம் வரும், தைரியம் இருந்தா பயம் வராது. ஆனா சமாதானத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அவருடைய பிள்ளை சமாதானம் உள்ளவனாய் இருப்பான். யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திராதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்லா புரிஞ்சுடுங்க. தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறபடியினால் அவர்களை குறித்து அவர் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அப்ப அவருடைய பாதுகாப்புல நீ இருக்கணும். கை பலத்தினுடைய பாதுகாப்புலையோ இருதய பலத்தினுடைய பாதுகாப்புலையோ நீ இருக்கக்கூடாது. தேவனுடைய பலத்தின் பாதுகாப்புல நீ இருக்கணும். முடியுமா?
அல்லேலூயா. ஏசாயாவுடைய புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி ஆ. பூமியை அஸ்திபாரப்படுத்தி ஆமென். சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக ஆ. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். பிரைஸ் யாசுவா. நல்லா புரிஞ்சுடுங்க. அவருடைய பிள்ளைன்னா சத்ரு ஒன்ன நெருங்க முடியாது. ஏன்னா நீ அவருடைய கரத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க. அப்புறம் பிசாசு எப்படி வரும்? ஏங்க உண்மைங்க. தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. என்ன செய்யணும்? நீ எதை வேண்டான்னு விடுறியா விட்டுக்கா, எதை வேணும்னு வச்சிருக்க வச்சுக்க. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஜெபிச்சா மந்திரவாதம் ஒன்ன ஒன்னும் செய்யாது. என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ இஸ்ரவேலா இருந்தா மந்திரவாதம் செஞ்சு உன் வீட்டு நடையில கொண்டு வந்து வச்சா கூட அது ஒன்னும் செய்யாது. அல்லேலூயா. செய்யாதுன்னா செய்யாதுங்க. எனக்கு நல்ல விசுவாசம் உண்டு. மந்திரவாதம் ஒன்னும் செய்யாதுன்னா செய்யாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமென். ஒரு காலத்தில் சொல்லுவேன், மந்திரவாதம் செஞ்ச முட்டையை கொண்டாந்து ஆம்லேட் போட்டு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு காலத்தில் இந்த இடத்துல இருந்தே சொல்லுவேன். ஏன்? அது என்ன ஒன்றும் செய்யாது. எனக்கு அப்படி நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதுக்காக நான் பரிசுத்தவானான்னு கேட்டா இல்லை. நான் பாவி தான், உங்க எல்லாரோட பாவி தான். ஆனால் எங்க அப்பாவுக்கு நான் பிடிச்சவன். அல்லேலூயா. அவருக்கு நான் இஷ்டப்பட்டவன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ என் வாயோடு கூட இருக்கிறார். ஆனபடினால் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனபடினால் உன்னுடைய காரியத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் பிடிக்கும். அவருக்கு ஒன்ன பிடிக்கிறதுக்காக உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நீ என்ன சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவர் திட்டி தான் இருப்பார். என்னைக்கு தான் இவர் திட்ட விடுவாரோ, என்னைக்கு தான் இவர் கத்துறதை நிறுத்துவாரோ தெரியல. சீக்கிரம் செத்து போவான் இவன். சும்மா கத்துறான். எதுக்கு கத்துறானே தெரியல. செத்து தான் போவான். நான் செத்து போனா எங்க அப்பா கூட போறேன். எனக்கு என்ன கவலை? 4 நாள் கழிச்சு சாவறது, 4 நாளைக்கு முன்னாடி சாவலான் இருக்கிறேன். 4 நாள் இருந்து பாவம் செய்யறதை விடவும், ஏன்னா நான் பாவின்னு சொன்னேன்ல, 4 நாள் இருந்து பாவத்தின் மேல் பாவத்தை செய்கிறதை விடவும் 4 நாளைக்கு முன்னாடி போன பாவம் குறையும். பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. நான் அதுக்காக தான் கத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா தேவன் குழந்தைய போல அன்பா பேச சொல்லவே இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கும் ஐயா மோகன் சி லாசரை பற்றி போல பேச பிரியமான தேவ சனமே, கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்த விரும்புகிறார். பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. சொல்ல தெரியுமான்னு கேட்டா தெரியும். ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல. அதிகாரமுடையவனாய் பேசுன்னு சொன்னாரு. நான் அதிகாரம் உள்ளவனாய் நிக்கணும். இந்த அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் தேவன் மனுஷன் அல்ல. யாவுடைய சமூகத்துல யாவுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பயம் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்தை உரக்க சொல்லுங்க. ஆமென். சொல்லுவாங்க, சண்டைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சொல்லிக் கொடுங்க, வேதத்தை பேசுற நேரம் நான் இப்படித்தான், ஆனா அது சண்டை இல்லை. பிரைஸ் இயேசுவா. அல்லேலூயா. இப்போ வாசிங்க ஏசாயாவுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான யார் சொல்லுகிறதாவது, ஆமென், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய யா நானே. அப்ப நீ அவருடைய பிள்ளையா இருக்கியா? அவர் உன்னை நடத்துறாரா? ஐயா சாட்சி சொன்னார்ல, நான் அவர் வழி நடத்துதலுக்கு அவர்கிட்ட சொல்லாம இந்த காரியத்தை செஞ்சதுனால எனக்கு வந்த தீமைகள். இப்ப அவருடைய சமூகத்தில் போய் நிக்கிறேன், எனக்கு அவர் காரிய சித்தியை உண்டு பண்ணுகிறார். அதுல ஒரு வார்த்தை சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன? எனக்கு இல்லை என்று பேங்க்ல உள்ள அத்தனை பேர் சொன்ன போது 1.5 மணி நேரமாக துதித்துக் கொண்டிருந்த நான் இல்லை என்று சத்தம் கேட்ட போது அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தினேன். இப்ப இந்த நன்றி செலுத்தினதுனால தான் காரிய சித்தி உண்டாச்சு. அல்லேலூயா. முடியாது, நடக்காது. இதுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தின்படி நடக்கலையா? நல்லது ஆண்டவரே. சொல்லுவோமா? நன்மை நடந்தா துதிப்போம், தீமை நடந்தா துதிக்கவே மாட்டேங்கிறோம். எப்படிங்க உனக்கு நன்மை நடக்கும்? அவர் சொல்றாரு, உன்னை வழி நடத்துவேன். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் தேவன் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 23:4 வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆமென், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்களா? ஏங்க அவருடைய பிள்ளையா வாழ்றது எவ்வளவு சந்தோஷம். அவர் சொல்றாரு,
நான் ஆசீர்வதிப்பேன், பெலனும் சமாதானமும் தருவேன், பாதுகாப்பாக இருப்பேன், உன்னை என்னுடைய கரத்தில் மறைத்துக் கொள்வேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் தேற்றுவேன். என்னுடைய பிள்ளையாயிருந்தா, எனக்கு உண்மையாயிருந்தா உனக்கு எந்த சத்ருவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா தானியேல் அவருடைய பிள்ளையாக இருந்தான். அவருக்கு பிள்ளைக்கு விரோதமாக பல நாள் பட்டினியாய் கிடந்த சிங்கங்கள் அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்தது. அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தபடினால் சிங்கம் தன் வாயை அடைத்துக் கொண்டது. அந்த சிங்கம் தன்னுடைய வாயை அடைத்துக் கொண்ட நிமித்தமாய் தண்டனை கொடுத்த ராஜா தானியேலின் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஏன் உன்னை பார்த்து இன்னைக்கு யாரும் நீ ஆராதிக்கிற தேவனை விசுவாசிக்கல? காரணம் என்ன? நீ தேவனுடைய பிள்ளையா இல்ல. தேவனுடைய வல்லமை உன்னை என்ன செய்யல, நடத்தல. ஆனபடினால் உன்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க முடியல. பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உன்னை காண்கிறவர்கள் தேவனை கண்டால் நீ ஆராதிக்கிற தேவனை அவர்கள் ஆராதிக்க கடந்து வருவார்கள். ஏன்னா ராஜா சொன்னான், இந்த சிங்கக்கபியில இருந்து தானியேலை மீட்கணும், இதுக்கு என்ன வழி? அவன் தான் தீர்ப்பு போட்டான். ஆனா மீட்க முடியாது. சட்டம் எழுதினவனே சட்டத்தை என்ன செய்ய முடியாது, கொலைக்க முடியாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்றான், சிங்கங்கள் வாயில இவன் ஆராதிக்கிற தேவன் இவனை தப்பு வைப்பார். நம்பிக்கை பார்த்தீங்களா? ஏன்? அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், ராஜாவுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கட்டுப்பட்டவன். நீயும் நானும் யாரு? கொஞ்சம் யோசி. நம்ம கிரியை என்ன? பொண்டாட்டிக்கு கீழ்ப்படுகிற புருஷன், புருஷனுக்கு கீழ்ப்படுகிற பொண்டாட்டி, தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிற தாய் தோப்பு, சகோதரத்துக்கு கீழ்ப்படுகிற சகோதரன். என்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுக்குற? எனக்கு கீழ்ப்படுகிறியோ இல்லையோ, நீ தேவனுக்கு கீழ்ப்படி. அன்னைக்கு என்னைக்காவது யாருக்காவது சொல்லி கொடுக்குறோமா? இல்லையே. அப்புறம் எப்படி அந்த பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாறி தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறவராய் இருப்பார்? முக்கியமா என்ன? படிச்சியா? ஸ்கூலு பண்ணியா? போட்டியிலும் படிக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். கேட்டதா? எல்லா பிள்ளைகளும் தோத்து போகணும், நீ மட்டும் பாஸ் ஆகணும். அவனுக்கு தள்ள ஜெபம் பண்ணுவா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளை முதல் மார்க் வாங்கணும் ஆண்டவரே. இப்போ உன் சத்தத்தை கேட்பாரா கடவுள்? இல்ல அவன் பிள்ளைக்கு, அவனுக்கு பிள்ளைக்கு வேண்டி அவன் சத்தத்தை கேட்பாரா? எனக்கு இது ஒரு டவுட்டுங்க. சொல்ல, கடவுளை நம்பு, கடவுளை விசுவாசி, அவர் உனக்கு ஞானம் தருவார். சொல்றியா? இல்லையே. எப்ப பார்த்தாலும் படிவல. என்னைக்காவது எடுத்து பைபிளை உட்கார்ந்து பைபிளை வாசி, பைபிளை தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, சொல்றியா? எங்க அவ்வளவு ஞானத்தை தரக்கூடிய தேவன் இவர். அவரை விட்டுட்டு படிக்க சொல்ற? படிக்க வேண்டாம்னு சொல்லல, முதல்ல தேவனை தேடு. இந்த ஞானம் இல்லை, அதனால்தான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்தல. சத்துருவானவன் உன் குடும்பத்துக்குள் புகுந்திருக்கிறது காரணம் நீ தேவனை மறக்கிறாய். ஆனபடியினால் சத்துருவானவன் நேசிக்கிறாய், அவன் உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோமா? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யா தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், ஆமென். யா தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். போதுமா? இப்ப நீ அவருடைய ஜனமான முதல்ல நீ ஒன்ன கேள்வி கேளு, வேற ஒண்ணும் செய்யாத. நான் இத்தனை வருஷம் பைபிளை தூக்கிட்டு நடக்கிறேன். இத்தனை வருஷம் நான் அவருடைய பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளைக்கு அவர் பலன் கொடுப்பார், அவருடைய ஜனத்திற்கு அவர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். எனக்கு பலனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வந்திருக்கிறதா? இப்பதான் ஒன்ன நீ கேள்வி கேட்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரா? என் சத்துருக்களை, எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய கிரியைகளை, எனக்கு விரோதமாக எழும்புகிற வஞ்ச நெரிச்சலின் ஆவிகளை, எனக்கு விரோதமாக எழும்புகிற சதிநாச சற்பனைகளை, அந்நிய அக்கினிகளை முறியடிக்கத்தக்கதான பலன் என்னிடத்தில் இருக்கிறதா?